வணக்கம். இன்னைக்கு நம்ம தொரப்புக்குச்சியில் என்ன அப்படின்னா பழையபடி நெல் வேவிக்கிறது தானுங்க. நெல் கருப்பு கவுனி நெல் வேவிச்சு போட்டாச்சு. அதை தொளிச்சுக்கிட்டு புழங்க ஆரம்பிச்சாச்சு அரிசியை. இன்னும் வேவிச்சு போட்ட மூட்டையில இன்னும் ஒரு மூட்டை அரிசி பாக்கி இருக்குதுங்க. இது 5020 நெல் 4 மூட்டை இருந்ததுங்களா, அதான் இவ்வளவு நாளா வேவிக்காம கிடந்தது. இன்னைக்கே வேவிக்கலாம் நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதை நெல்லை நைட்டே தண்ணி ஊற்றிங்க, கொப்பரைக்குள்ள போட்டு நல்லா அலாசி விட்டு களத்தில் குமிச்சு சணல் சாக்கு ஈரச்சாக்கு எடுத்து அப்படியே மூடி வச்சுட்டு போயிடணுங்க. காலையில் நேரமே அடுப்பு பற்ற வச்சு கொப்பரைய எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சுங்க. சாயங்காலமே அடுப்பு கூட்டி எப்படி சமமாக வைக்கிறது எல்லாம் வச்சுட்டு போயாச்சுங்க. காத்தால் எப்பவும் போல் கொப்பரை நம்ம நெல்லை போட்டுங்க, தண்ணி 2 குடம் அளவுங்க, அதை ஊற்றி ஈரச்சாக்கில் சணலச்சாக்கில் மூடி வச்சுட்டு தீ எரிச்சோம்னா மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் நெல் எடுத்து கொட்டி அப்படியே வாசலில் தொலாவி விட்டுறலாம்னு வைங்களேன். இந்த 5020 நெல்லுங்க ஒரு 40 வருஷமாக நம்ம ஊர் பக்கத்தில் புழக்கத்தில் இருக்குது. பவானி கொஞ்சம் பேர் நடுவாங்க, அப்புறம் கிட்டத்தட்ட 5020 நடுவாங்கன்னு வைங்களேன். நம்ம தருமபுரி ஏரியாவிலையுமே அங்கெல்லாம் போய் கேட்டோம்னு வைங்க, 5020னா அந்த மாதிரி ரகம் இங்கே நடுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில்தான் 5020 பொன்னிக்கு அப்புறம் அதே இருக்குதுன்னு வைங்களே. இட்லிக்கே 5020 போட்டுக்குவோம் நாமெல்லாம். இன்னி அடுத்து நடுறப்போ ஒரு 2 வயல் பவானி போட்டு நட்டுக்கலாம்னு இருக்கிறோம் நாம. இப்போ நெல் வேவிக்கிறதெல்லாம் போன வருஷமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நெல் மூட்டை கொண்டு மில்லில் போட்டோமுங்க. அவிலே வேக வச்சு அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இந்த வருஷந்தே நாங்கள் வேவிக்கிறோமுங்க. இப்போ பெரிய சினமெல்லாம் இருக்கிறப்பவே நம்ம நெல் வேவிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே வேவிச்சு போட்டுக்கலாம் பாருங்க வருஷம். இப்போ என்னன்னா ஆளு கிடைக்கிறது இல்லை ஒன்றும் நெல் வேவிக்கிறதுக்கு. 2வது என்ன அப்படின்னா அதை எப்படி வேவிக்கிறது பக்குவம் கணக்காக நம்மளுக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிறக்காக ஒரு சிலர் வேவிக்கிறது இல்லைங்க. சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு சிலர் வேவிக்கிறது இல்லை. கொண்டு போட்டோம்னா அவி வீட்டில் அரைச்சி கொடுத்துட்றாங்க, வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறக்காக ஒரு சிலர் நெல் வேவிச்சு போடுறது இல்லைன்னு வைங்களேன். இது என்னன்னா நாமளே வேவிச்சு நாமளே கொண்டுக்கிட்டு போய் கிட்டிருந்து அரைச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குதுன்னு வைங்க. இப்போ பாருங்க, கொப்பரைக்கு ஒரு சைடு உலக்கி வச்சுக்கிட்டாங்க, ஒரு சைடு மூங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு சைடு இருக்கிற இடத்துல மாமனே தூக்கிட்டு வராங்க பாருங்க. மாமனுக்கு 83 வயசாச்சு. செஞ்ச உடம்பு சேவேறு, செய்யாத உடம்பு நோவேறு அப்படிங்கிறதுக்கு தோட்ட வேலை செய்கிறீங்கெல்லாம் ஒரு உதாரணமாகவே இருக்கிறாங்க வைங்களேன். இந்த பக்கம் 2 பேர் சேர்ந்து பிடிச்சிருக்குறாங்க, என்னால் எல்லாம் அதை தூக்கிட்டு வர முடியலீங்க. ஏன்னா இவி தோட்ட வேலை செஞ்சு உடம்பு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே பயிற்சி தானுங்க. நம்மளுக்கு பயிற்சி இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு விடலாம். புதுசாக ஒரு 10 நாளைக்கு அதை இதையும் பண்ணிட்டு அப்புறம் 10வது நாள் அப்புறம் நம்ம சும்மா இருந்துட்டு பழையபடி 10 நாள் வேலை செஞ்சோம்னா உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காதுன்னு வைங்களேன். இப்போ எந்த டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு போனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் ஃபிசிக்கல் ஒர்க் தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நாம் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணணும்னா அந்த வேலையிலேயே கவனமாக இருக்கிறோமா, அதனால அதிக யோசனை வர்றதில்லை. அப்போ நம்ம மன அழுத்தமெல்லாம் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. அந்த காலத்துல எல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்லேயே இல்லை. ஏன் ஸ்ட்ரெஸ்ல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேலையே சரியா இருந்தது. காத்தாலையும் பொழுதோட காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு தூங்கம் தின்னி தோட்டத்துக்குள்ளே வேலை இருக்குது. வேற விஷயமெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் கேட்டது. அப்படி இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே நடக்கிற 4-5 விஷயம் மட்டும் தெரியும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறாங்கன்னா நிறைய நாம் மண்டைக்குள்ளே சேகரித்து வச்சுக்கிறோமாமா, அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நெல் வேவிச்சாச்சுங்க, கொப்பரை கழுவி கமுத்தியாச்சு. களத்தில் நெல் 2 நாளைக்கு காஞ்சுதுன்னா அப்புறம் சாலைக்குள்ள எடுத்து போட்டுடலாமுங்க. ஓகே, நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச 5020 நெல்லை வேவிச்சு போட்டாச்சுங்க. வேவிக்கிறதுக்கு முன்னாடித்தே மழப்பாக இருந்ததுங்க. இது என்னைக்கு வேவிச்சு நாம் அரைச்சிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசனையாக இருந்தது. அப்புறம் ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சுங்க. தைரியமாக இயற்கை விவசாயம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.